கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே இந்த 6வது மாதம் ஜூன் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே இந்த நாளுக்கான சத்தியத்தை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் மிக ஆச்சரியமான சத்தியத்தை கேட்கும்படியாய் இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் அபிர்வதமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மிதக்கும் தங்கம் என்று மிக ஆச்சரியமான ஒரு பொருளை குறித்து சொல்லுகிறார்கள். மிதக்கும் தங்கம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை. இந்த மிதக்கும் தங்கம் எங்கே கிடைக்கிறது என்றால், இது சமுத்திரத்திலே கடலிலே வாழக்கூடிய திமிங்கலத்தின் கழிவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆம்பர் கிரிஸ் என்கிற மிக அற்புதமான ஒரு திரவம். அது மிதக்கும் தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. தங்கம் எப்படி விலை உயர்ந்ததாக இருக்கிறதோ அது போல இந்த திமிங்கலத்திலிருந்து வருகிற கிடைக்கிற அதனுடைய கழிவிலிருந்து கிடைக்கிற மிக அற்புதமான பொருள் தான் இந்த ஆம்பர் கிரிஸ் என்கிற இந்த மிதக்கும் தங்கம். இது நாம் பயன்படுத்துகிற பெர்ஃபியூம் இருக்கிறது, வாசனை திரவியம், அது செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாய் இருக்கிறது. இது தங்கத்தை போல விலை மதிக்க முடியாததாய் இருக்கிறது. ஆனால் எங்கே இருந்து அது எடுக்கப்படுகிறது என்றால், அது திமிங்கலத்தினுடைய கழிவிலிருந்து வரக்கூடிய மிக ஆச்சரியமான விலை உயர்ந்த பொருள் என்பதை நாம் அறிகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேனே, என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறதே, என்னை எல்லாரும் ஒதுக்குகிறார்களே, வெறுக்கிறார்களே, எனக்கு யாருமே இல்லையே, நான் மிகவும் அருவருப்பா இருக்கிறேனே என்று நீங்க நினைப்பீர்களானால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த திமிங்கலத்தினுடைய கழிவு பொருள் இருந்து கிடைக்கக்கூடிய மிக விலை உயர்ந்த அந்த ஆம்பர் கிரிஸ் என்கிறதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு மனிதன் 100 கிலோ இந்த ஆம்பர் கிரிஸை சமுத்திரத்திலிருந்து எடுத்திருக்கிறார். அவருக்கு கிடைத்த தொகை என்ன தெரியுமா? 30 கோடி. 100 கிலோ கிடைத்த அந்த ஆம்பர் கிரிஸை 30 கோடி ரூபாய்க்கு அவர் விற்பனை செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய தொகை என்பதை பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எவ்வளவு விலை உயர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், நீங்கள் யாரா வேணாலும் இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். நாம் நினைக்கலாம், நான் ஒரு பெரிய பாவி, நான் அசுத்தத்தில உருவானேன், நான் அசுத்தமாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். அசுத்தத்தில் இருந்து கழிவிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த ஆம்பர் கிரிஸ் என்கிற விலை மதிக்க முடியாத மிதக்கும் தங்கம் என்று கருதப்படுகிற இந்த அற்புதமான திமிங்கலத்தினுடைய கழிவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே நாம் இருப்போமையானால், தேவனோடு கூட நாம் இருப்போமையானால், நாம் யாராக இருந்தாலும் சரி, நாம் விலை மதிக்க முடியாதவர்கள் என்பதை இந்த காலவேளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் நாம் சிந்திக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய சத்தியத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், ஆபிரகாம் கண்ட நாள் எது? ஆபிரகாம் எந்த நாளை அவன் கண்டான்? ஆபிரகாம் கண்ட நாள் எது? யோவான் 8வது அதிகாரம் 56வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அற்புதமாக ஆபிரகாமை குறித்து அவர் சொல்லுகிறார். யோவான் 8வது அதிகாரம் 56வது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தார், என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தார், கண்டு களி கூர்ந்தான் என்றார். இப்பொழுது எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாம் காண வேண்டும் என்று ஆசையாய் இருந்த நாள் எது? அவன் எந்த நாளை கண்டு கழித்தான் என்பது பரிசுத்த வேதத்திலே மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது. அதை குறித்துதான் இந்த நாளிலே சற்று நாம் சிந்திக்கும்படியாக, தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆபிரகாம் கண்ட கர்த்தருடைய நாள் எது? அவன் ஆசையாய் இருந்த நாள் எது? அந்த ஆசையாய் இருந்த நாளை அவன் கண்டு கொண்டான்
கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாள் என்ன? இதை இயேசு கிறிஸ்து சொன்ன போது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த எனக்கு அன்பானவர்களே அந்த பிரதான ஆசாரியர்கள், யூதர்கள், இவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, லூக்காவின் சுவிசேஷத்தை அதே யோவான் 8வது அதிகாரத்திலே 57வது வசனத்தை நாம் வாசிப்போமையானால், யோவான் 8வது அதிகாரம் 57வது வசனம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி இன்னும் 50 வயதாகவில்லையே, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த யூதர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்க வேண்டும்? உன்னுடைய நாளை காண ஆபிரகாம் ஆசையா இருந்தான் என்று சொல்றீங்களே, அது எந்த நாள் என்று கேட்டிருக்க வேண்டும். அந்த எந்த நாளை ஆபிரகாம் காண ஆசையா இருந்தான் என்று கேட்டு, அதற்கு மாறாக இந்த யூதர்கள் என்ன கேட்டார் என்று சொன்னால், உங்களுக்கு 50 வயது கூட ஆகலையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ? ஆபிரகாமினுடைய தகப்பன், ஆபிரகாம் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த காலம் ஆபிரகாமுடைய காலம். அப்படி இருக்க நீங்க எப்படி ஆபிரகாமை கண்டாய் என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள் கேட்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு மதியீனமாய் அவர்கள் கேட்டிருக்கார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான் என்று ஆபிரகாமை குறித்தோம், அவன் கண்டு களி கூர்ந்தான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. அவர் எந்த நாளை கண்டு களி கூர்ந்தார், எந்த நாளை காண ஆசையா இருந்தார், அந்த நாளை கண்டு களி கூர்ந்ததாக வேதத்திலே எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் இந்த நாளில மிகவும் தீர்க்கமாக பரிசுத்த வேதத்தில் இருந்து நாம் இந்த ஆச்சரியமான சத்தியத்தை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய கண்களையும் இருதயத்தையும் திறந்து இந்த நாளில் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களிலே, அந்த காலத்திலே மிகவும் வயதான ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் சிமியோன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிமியோன் ஆண்டவருடைய நாளை காணவும் வாஞ்சையாக இருந்த ஒரு மனிதன். கிறிஸ்துவை காண வேண்டும் என்று வாஞ்சையோடு இருந்த ஒரு மனிதனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இது புதிய ஏற்பாட்டு காலத்திலே, புதிய ஏற்பாட்டு துவக்கத்திலே இந்த சிமியோன் என்கிற ஒரு பெயர் கொண்ட ஒரு வயதான ஒருவர் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருந்த போது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய பெற்றோர் ஆலயத்தில் கொண்டு வருகிறார்கள், பிரதிஷ்டைக்காக கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த நேரத்தில் சரியாக சிமியோன் அந்த ஆலயத்தில் இருந்து அந்த குழந்தையை கையில் வாங்கி அவன் சொன்ன காரியத்தை நாம் வேதத்தில் வாசிக்க வேண்டும். லூக்காவின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் பெற காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே நாம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிமியோன் கண்ட காரியத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது அடுத்த வசனத்தை பாருங்கள். 32வது வசனம், லூக்கா 2வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது விதமாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இந்த வயதான இந்த அற்புதமான சிமியோன் என்னத்தை அவன் கண்டான் என்றால், வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறான். உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே ரட்சணியத்தை தான் ஆபிரகாம் கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆபிரகாம் கிறிஸ்துவனுடைய ரட்சணத்தை கண்டான். கிறிஸ்துவனுடைய ரட்சணத்தை அவன்
கண்டான் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானது, அதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாம் கண்ட நாள் எது, அவன் எந்த நாளை கண்டு கழித்தான், அது பரிசுத்த வேதத்தில் எந்த நாளாக இருக்கிறது என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானது, ஆபிரகாம் கண்ட நாள் எது? யாக்கோபு 2வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சொல்லும் என்பதை பாருங்கள். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆபிரகாம் குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய சிநேகிதன். தேவனுடைய சிநேகிதன் என்றால் தேவனோடு கூட இருக்கிற ஒரு மனிதனாக இந்த ஆபிரகாம் காணப்பட்டது. ஆகினாலே ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தபடியினாலே, எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனுடைய அந்த ரட்சணிய நாளை அவன் கண்டான். தேவன் அளிக்கிற ரட்சிப்பை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாம் கண்டான் என்று வாசிக்கிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே இந்த ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் போது, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் உண்டாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமுக்கு முன்னதாகவே சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது என்னவென்றால், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் என்னவென்றால், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியானால் கிறிஸ்துவினுடைய அந்த ரட்சணிய நாளை ஆபிரகாம் எப்படி கண்டுகொண்டான் என்றால், தேவன் ஆபிரகாமுக்கு முன்னதாகவே சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டதில் இருந்து ஆபிரகாம் அவருடைய ரட்சணை நாளை கண்டான் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வேகமாக இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபையினாலே ஆபிரகாம் கண்ட அந்த ரட்சணையின் நாள் என்ன? ஆபிரகாம், எனக்கு அன்பானவர்களே, விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட, தேவனால் ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் கண்ட தீர்க்க தரிசனம் என்ன? அந்த ஆபிரகாமுக்கு தேவன் காண்பித்த ரட்சணியம் என்ன? அந்த ஆபிரகாம் கண்ட, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷம், அவன் கண்டு கேட்ட சுவிசேஷம் என்ன? பரிசுத்த வேதாகமத்திலே முதலாவதாக கிறிஸ்துவினுடைய அன்பு யாருக்கு அறிவிக்கப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால், முதலாவதாக வேதத்தில அன்பு என்கிற வருகிற, அன்பு என்கிற அந்த வார்த்தை வருகிற இடம் எங்கே இருக்கிறது என்றால், ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் தயவு செய்து ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். எதற்காக? ஒரு நற்செய்தி சொல்ல போகிறார், ஒரு சுவிசேஷம் அறிவிக்க போகிறார். உன்னுடைய சந்ததியில இருந்து, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திற்குரிய ரட்சகர் வரப்போகிறார். அது எந்த சந்ததியை குறித்து சொல்லுகிறார் என்றால், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த குழந்தை ஈசாக்கை குறித்து ஒரு நற்செய்தி சொல்லப்படுகிறது. என்ன நற்செய்தி? நாம் வேதத்தில் வாசிப்போம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் புத்திரனும், நல்ல கவனிங்க, முதலாவதாக வேதத்தில் வருகிற அன்பு இங்கதான் இருக்கிறது.
வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய உன் நேசகுமாரன். இங்கே தான் பரிசுத்த வேதத்திலே முதலாவதாக அன்பு குமாரன், உன் நேசகுமாரன் என்று பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு தான் முதலாவதாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்த அவருடைய ஒரே பேரான குமாரன் ஈசாக்கை குறித்து சொல்லும் போது உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கு, உன் அன்பு, நீ அதிகமாய் நேசிக்கிற உன் ஒரே குமாரன் ஈசாக்கு என்று பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷம், நமக்கு தேவனால் அளிக்கப்பட்டிருக்கிற ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் என்னவென்றால், எனக்கு அன்பானவர்களே, ஒரே பேரான குமாரனை கொடுக்கவும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே நாம் அந்த வசனத்தை நாம் முழுவதுமாக வாசிக்கிறோம். 2வது வசனம், அப்பொழுது உன் புத்திரனோ உன் ஏகசுதனோ உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது ஆபிரகாம் ஒரு பெரிய காட்சியை காண வேண்டும். என்ன காட்சி? ரட்சணியம் என்கிற காட்சி. எப்படி ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வரப்போகிறார்? யார் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வரப்போவது? இங்கே ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு குமாரன், அங்கே பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுக்கு ஒரே ஒரு குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்காக அவர் கொடுத்து இந்த உலகத்தை மீட்கும்படியாக இந்த ரட்சணிய நாளை ஆபிரகாம் கண்டார். எப்படி கண்டான் என்றால், அவன் நேசித்த, அவனுக்கு ஆண்டவர் அருமை பெருமையுமாய் கொடுத்த அந்த ஒரே குமாரன் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் சொன்னாரு. ஈசாக்கை ஒப்புக் கொடுக்கும்படியாய் ஆண்டவர் கேட்டுக்கொண்டாரு. அப்பொழுது ஆபிரகாம் அறிந்து கொண்டார், ஆண்டவரே, இப்படித்தானே உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக நீர் கொடுக்க போகிறீர். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நல்ல கவனிங்க. ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னார்னா, உன் ஏகசுதன் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு போய் அவனை என்ன செய்ய வேண்டும்? தகன பலியாக கொடுக்க வேண்டும் சொன்னார். ஆனால் எப்போ கொண்டு போகணும், எப்படி கொண்டு போகணும் என்று ஆபிரகாமுக்கு எதுவுமே சொல்லல. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். ஆண்டவர் எண்ணத்தை அவர் கேட்க விரும்புகிறார். எதை நான் செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். அதுதாங்க ரொம்ப ஆச்சரியம். ஆபிரகாம் வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு ஆண்டவர் முதலாவது சொன்னாரு, அவன் அழைக்கும் போது சொன்னாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். அது எந்த தேசம், அது எந்த திசையில இருக்கு எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனாலும் தன் குடும்பத்தோடு புறப்பட்டு போறான். இப்ப எனக்கு அன்பானவர்களே, நான் குறிக்கும் மலைகளில் ஒன்றிலே உன்னுடைய குமாரன் ஏகசுதன், நீ அதிகமா நேசிக்கிற உன் குமாரனை நீ பலி செலுத்தணும்னு சொன்ன போது, கண்பானவர்களே, இந்த ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் எதுவுமே கேட்கல. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாம் என்ன செய்தான் என்றால், ஆண்டவர் சொன்ன உடனே அவன் வீட்டுக்கு வந்து தன்னுடைய குமாரனை பார்க்கிறான். அவன் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறான். நாளைக்கு இவ்வளவு அருமையாய் தூங்கி கொண்டிருக்கிற இந்த பிள்ளையவா நான் பலி கொடுக்க போகிறேன். மனைவியை பார்க்கிறார். மனைவியும் தூங்கி கொண்டிருக்கிறாள். ஐயோ, என் மனைவி தெரிஞ்சா எவ்வளவு கவலைப்படுவாள், எவ்வளவு துக்கம் அடைவாள், வேதனைப்படுவாள். அவளை நான் துக்கப்படுத்த போகிறேனா? அவன் உள்ளம் குமுறுகிறது பிரியமானவர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் கேட்டுக்கொண்டது என்ன? உன் குமாரனை எப்படி பலி செலுத்தும்? தகன பலியாக. திரும்ப வரவே முடியாது. தகன பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் வேதத்தை வாசிப்போம். அடுத்த வசனத்தை பாருங்க. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, ஒரே பேரான குமாரன், அங்கே ஆபிரகாமுக்கு ஒரே குமாரன் ஈசாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரான குமாரன்
அந்த குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பது பாருங்கள். ஒரே குமாரனை கொடுத்திருக்கிறார். இப்போ ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாரு, உன் ஒரே பேரான குமாரனை தகன பலியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஆபிரகாமுடைய அன்பை சோதித்து பார்க்கிறார். எப்படி பிதாவாகிய தேவனுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்காக ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்று எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த காரியம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. இந்த ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபடியே தன் குமாரனை எப்படி அழைத்து கொண்டு போனான் என்பது இன்றைக்கு நமக்கு வருகிற மிக ஆச்சரியமான சத்தியம். ஒவ்வொன்றாக நாம் பரிசுத்த வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஆபிரகாம் எப்படி தன்னுடைய குமாரனை அழைத்துக் கொண்டு போனார், என்னெல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு போனார், எங்கே அவன் பலி செலுத்தினார், அவன் எப்படி தன் குமாரனை ஆண்டவருக்கென்று தகன பலியாக கொடுப்பதற்கு அவன் முன் வந்தான், எப்படி தகன பலியாக கொடுத்தான் என்பதைத்தான் இந்த நாளில் நாம் மிகவும் தீர்க்கமாக நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆபிரகாம் தன் குமாரனை ஒப்புக் கொடுப்பதற்காக குறித்த ஒரு இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் சொன்னார். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த போது அவருக்கும் அவரை ஒப்புக் கொடுப்பதற்கும் ஒரு இடம் குறிக்கப்பட்டிருந்தது. எனக்கு அன்பான கொல்கதா என்கிற இடத்துல எங்கே ஆபிரகாம் தன் மகனை பலி செலுத்தும்படியாக கர்த்தர் குறித்த இடத்திற்கு அவன் அழைத்து சென்றானோ அதே இடத்துல 2000 ஆண்டுகளுக்கு பிறகு, ஆபிரகாமுக்கு பிறகு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு அன்பான இயேசு கிறிஸ்துவானவர் அதே இடத்துல நம்முடைய இந்த உலகம் முழுவதையும் ரட்சிப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார், அவர் துண்டினார், அவர் ஜீவனை விட்டார் என்பது எனக்கு அன்பானவர்களே, அவர் முற்றிலுமாக மரணத்தை அடைந்தார் என்பது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற மிக ஆச்சரியமாக இருக்கிறது. மத்தேயு 20வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார்கள் என்பதுதான் பரிசுத்த வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போலதான் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, உன்னுடைய ஒரே குமாரன் ஏகசுதன், நீ நேசித்த உன்னுடைய மகனை நீ பலி செலுத்த வேண்டும், நான் குறிக்கிற இடத்துல அவனை பலி செலுத்த வேண்டும், தகன பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் கேட்டுக்கொண்டார். இப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்தார் என்பதை பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆதியாகமம் 22வது அதிகாரத்துக்கு நாம் போவோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 22வது அதிகாரத்திலே ஆபிரகாம் ஒவ்வொன்றாக செய்கிறான். என்ன செய்கிறான் பாருங்க. முதலாவதாக அதிகாலையிலே இந்த ஆபிரகாம் எழும்புகிறார். நல்ல கவனிக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லல நீ அதிகாலையிலே எழும்பணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லவே இல்லை. ஆனாலும் ஆபிரகாம் அதிகாலையிலே எழும்புகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஆபிரகாமுடைய பழக்கம் பாருங்க. ஆபிரகாம் எதை செய்தாலும் அதிகாலையில ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கிற ஒரு மனுஷனாக ஆபிரகாம் இருந்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆபிரகாம் இடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் விசுவாசின் தகப்பன் என்று அழைக்கப்படுவது காரணம் என்னன்னா, ஆபிரகாம் அதிகாலையில எழுப்பி கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன். ஆண்டவருடைய சித்தம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அவன் அதிகாலையில் அதை செயல்படுத்துகிறவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாரை தன் வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்று தன் மனைவி சொன்ன போது, சாராள் சொன்ன போது ஆண்டவரத்தை கேட்கிற, ஆண்டவரே இந்த ஆகாரை வீட்டை விட்டு அனுப்பணுமா என்று சொன்ன போது ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய மனைவி சொன்னபடியே செய்ய என்று சொல்கிறார். அப்பொழுது இந்த ஆபிரகாம் அதிகாலையில எழும்பி ஆகாரைக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அதிகாலையில் ஆகாரை தன் வீட்டை விட்டு, ஆண்டவருடைய சித்தம் எதுவா இருக்குமோ அந்த சித்தத்தை ஆபிரகாம் அதிகாலையில் செய்கிறார். வேதம் சொல்லுகிறது 22வது அதிகாரம் 3வது ஆதியாகமம் 22:3 பாருங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கவனிச்சுட்டு வாங்க. முதலாவது ஆபிரகாம் அதிகாலையில எழுந்தான். சேனம் கட்டி, இரண்டாவது அவன் தெரிந்து கொண்ட இந்த பலிக்காக, இந்த தகன பலி செலுத்துவதற்காக அவன் போக வேண்டும் என்று எத்தனித்த போது, நினைத்த போது, ஆண்டவர் அழைத்த போது அவன் எந்த மிருகத்தை தெரிந்து கொண்டான் என்றால் கழுதையை தெரிந்து கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒட்டகம் தான் மிக சிறந்த ஒரு பயணிக்கிற ஒரு காரியம். எவ்வளவு சுமை வேணாலும் சுமக்கும். ஆனா ஆபிரகாம் அவன் பெரிய சீமான், அவனுக்கு ஏராளமான ஒட்டகங்கள் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் தெரிந்து கொண்ட
மிருகம் என்னவென்றால் கழுதை தெரிந்து கொண்டான். இதெல்லாம் தீர்க்க தரிசனமா இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால்தான் ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் கழுதையை தான் தெரிந்து கொண்டார். இப்போ ஆபிரகாம் இரண்டாவது கழுதையை தெரிந்து கொள்கிறார். மூன்றாவது வாசி. வேலைக்காரர் 2 பேரையும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எதுக்காக 2 வேலைக்காரர்கள் வேண்டும்? என்றைக்காவது நீங்க யோசித்திருக்கிறீர்களா? ஆபிரகாம் பலி செலுத்த போகும்போது ஏன் 2 வேலைக்காரர்களை கொண்டு போகிறான்? ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அவன் 2 வேலைக்காரர்களை கொண்டு போகிறான். குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு. நல்ல கவனிங்க, வேதம் ரொம்ப அழகா பதிவு செய்து தன் குமாரன் ஈசாக்கை கொண்டு போகிறான். வேற யாரையும் இல்ல. இன்னைக்கு உலகத்துல ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் நம்மை ரொம்ப நேசிக்கிறவர்கள். அவர்கள் கடந்த வாரத்துல ஒரு பண்டிகை கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த ஆபிரகாம் யாரை கொண்டு போய் பலி செலுத்தினார் என்று அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், அன்பானவர்களே, ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த இஸ்மவேலை தான் ஆபிரகாம் பலி செலுத்தினார் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு பெரிய பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிதானே கடந்த வாரத்துல அந்த பண்டிகை நடந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போனான். அடுத்து வாசிங்க. தகன பலிக்கு கட்டைகளையும் கிளந்து கொண்டு. அடுத்து சொல்லப்படுகிறது தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு போகிறார். கடவுள் சொன்னாரா நீ கட்டையை பிளந்து கொண்டு போன்னு சொன்னா இல்ல. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? தகன பலிக்கு கட்டை வேணும் தெரியுது, கட்டையை சுமந்து கொண்டு போகிறான். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அடுத்து வாசிங்க. தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். வேற எந்த இடத்துக்கு போல, தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு தான் அங்கே தன் மகனை பலி செலுத்துவதை கொண்டு போனான். இப்பொழுது ஒவ்வொன்றாக நாம் வேதத்தில் வாசிப்போம், கவனிப்போம். எனக்கு அன்பானவர்களே, முதலாவது அதிகாலையில எழுந்தான். இரண்டாவது கழுதையின் மேல் சேணம் கட்டினான். மூன்றாவது 2 வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு போனான். நான்காவதாக தன் குமாரன் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு போனான். ஐந்தாவது கட்டைகளை பிளந்து கொண்டு போனான். ஆறாவது தேவன் குறித்த இடத்திற்கு அவன் போனான். நாம் ஒன்றாக நாம் வேதத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் செய்தது என்ன? அவன் கழுதையிலே சேணம் கட்டினான். கழுதையை அவன் தெரிந்து கொண்டான். எதற்காக என்று சொன்னால், கழுதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிற்காலத்திலே அவர் கழுதையைத்தான் பயணம் செய்வார், அவர் கழுதையைத்தான் தெரிந்து கொள்வார் என்று ஆபிரகாமுக்கு தெரிகிறது. ஆகவே ஆபிரகாம் கழுதையை தெரிந்து கொள்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் பரிசுத்த வேதத்திலே மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை போடுங்க. சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிப்பீர், எருசலேம் குமாரத்தியே கெம்பீர், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவன் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவர், அவர் கழுதையில் வருவார் என்று சகரியா முன்னதாகவே தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். இது ஏற்கனவே ஆபிரகாம் தன் பிள்ளைக்கு செய்ததை நீங்கள் நினைவு கூற வேண்டும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ரட்சிப்பு கொண்டு வருவதற்காக அவர் செய்த காரியத்தை ஆபிரகாம் கண்கூடாக பார்க்கிறார், அதை செய்கிறான். எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாம் என்ன செய்தானோ அது புதிய பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே அது செய்யப்படுகிறது என்பதை நாம் அறிகிறோம். யோவான் 12வது அதிகாரம் 14வது வசனம், அல்லாமலும் சீயோன் குமாரத்தியை பயப்படாதே, உன் ராஜா கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருகிறார், கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆபிரகாம் கழுதையை தெரிந்து கொண்டான்? இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் தான் வருவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமாக இல்லையா? கர்த்தருடைய வேதம் மிக ஆச்சரியமாக நமக்கு சொல்லுகிறது. ஆபிரகாம் செய்தது என்ன? அதிகாலையில் எழுந்தான். என்ன செய்தார்? கழுதையில் சேணம் கட்டினான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கழுதையிலே போனார். மூன்றாவதாக 2 வேலைக்காரரை தெரிந்து கொண்டார். எதற்காக ஆபிரகாம் 2 வேலைக்காரரை தெரிந்து கொள்ள வேண்டும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது வலது பக்கம் ஒரு கல்லனும் இடது பக்கம் ஒரு கல்லனுமாக 2 கல்லர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு வலது பக்கம் இடது பக்கமும் சிலுவையிலே அவர்கள் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார்கள். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் பரிசுத்த வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 27வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லர் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். 2 கல்லர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். எதுக்காக? ஆபிரகாம் 2 வேலைக்காரர், எத்தனையோ வேலைக்காரர் இருந்தாங்க இல்லையா? எத்தனை வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அதுல 2 வேலைக்காரர்கள் ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், இதெல்லாம் எனக்கு அன்பானவர்களே நடக்க போகிறதுக்கு முன் அடையாளமாக ஆபிரகாம் காண்கிறான். ஆபிரகாம் என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சுவிசேஷமாக இந்த ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், தன்னுடைய 2
2 வேலைக்காரர்கள், வலது பக்கம் ஒரு கள்ளன், இடது பக்கம் ஒரு கள்ளன், 2 பேர் சிலுவையிலே அறையப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது பரிசுத்த வேதத்திலே நாம் 4ஆவதாக வாசிக்கிறோம், அவன் தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனை பலி செலுத்துவதற்காக கழுதையின் மேலே அழைத்து கொண்டு போகிறார். எனக்கு அன்பான சேணம் கட்டி அங்கே அழைத்து கொண்டு போகப்படுகிறார். தன் குமாரன், ஆகருடைய பிள்ளை அல்ல, எனக்கு அன்பானவர்களே, இஸ்மவேல் அல்ல, ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக அங்கே கொண்டு போகிறார். ஏனென்றால் ஈசாக்கு தான் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த ஒரே குமாரன், வாக்குத்தத்தமுள்ள குமாரன். அந்த வாக்குத்தத்தமுள்ள குமாரனை பலி செலுத்துவதற்காக கொண்டு போனார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமத்தில் நாம் வாசித்தோம், ஈசாக்கைத்தான் அவர் பலி செலுத்தும்படியாக கொண்டு போனார். 5ஆவதாக, அவர் ஏன் ஆபிரகாம் கட்டைகளை பிளந்து கொண்டு போனான் என்றால், மரத்தை எடுத்துக்கொண்டு போனான் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்போது அவர் கல்வாரி சிலுவையிலே மரிக்க அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். மரத்தை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு போய் அந்த சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதை முன்னதாகவே ஆபிரகாம் அறிந்ததினாலே ஆபிரகாம் தன் மகனை தகன பலியாக கொண்டு போவதற்கு கட்டைகளை பிளந்து கொண்டு போனான். இப்ப ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, 2 வேலைக்காரரை கூட்டிட்டு போறான். 2 வேலைக்காரர்கள் அந்த கட்டையை சுமந்திருக்கணும் இல்லையாமா? வேலைக்காரர் எதுக்காக கூட்டிட்டு போயிருக்கணும்? கட்டையை சுமக்கிறது தானே. ஆனா அப்படி செய்யவில்லை. ஆபிரகாம் 2 வேலைக்காரர்களை கூட்டி கொண்டு போனாலும் அந்த பிளந்து எடுத்த கட்டைகளை ஈசாக்கு சுமந்து கொண்டு போகிறான். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து எவ்விதமாக, யோவான் 19:17 பாருங்கள், அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து அந்த கபால ஸ்தலம், கொல்கதா என்கிற குறிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு இயேசு கிறிஸ்து போனார். ஆபிரகாம் என்ன செய்தான்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து 22வது அதிகாரம் ஆதியாகமம் 22:6 பாருங்கள், வாசியுங்கள். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து வேலைக்காரர்கள் மேல் வைக்கவில்லை. வேலைக்காரர்களை எதற்காக அழைத்து செல்ல வேண்டும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பிரியமானவர்களே. ஒவ்வொன்றும் ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாக பரிசுத்த வேதத்திலே நமக்கு சுத்தரித்து காண்பிக்கிறார். அந்த பிளந்து எடுத்த கட்டைகளை ஈசாக்கின் மேல் வைத்து ஈசாக்கு தான் அதை சுமந்து கொண்டு போகிறார். அப்படி அவன் சுமந்து கொண்டு போகும்போது நான் தகப்படத்துல கேட்கிறார், அப்பா கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிக்கு ஆடு எங்க என்று கேட்கிறார். ஆண்டவரே, பலிக்கு ஆடு எங்க? ஆபிரகாமுக்கு தெரியும், ஆடுதான் பலி என்ன செஞ்சிட்டு இருக்கு, கட்டையை சுமந்து கொண்டு போகுது. நீதான் அடிக்கப்பட போற, உன் மேலதான் கட்டையை வச்சிருக்கிறேன். எவ்வளவு ஆச்சரியமான தேவன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆபிரகாம் என் நாளை கண்டான், கண்டு களி கூர்ந்தான். எப்படி இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு வருகிறது, எப்படி ஆண்டவர் பிரஜாதிகளுக்கு ரட்சிப்பை கொண்டு போகிறார் என்பதை ஆபிரகாம் அவன் செயல்படுத்தி காட்டினார். அவன் கண்ணால கண்டார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த ஆபிரகாம் தன் ஒரே பிறந்த குமாரனை எப்படி பரிசுத்த கொண்டு போனார், அதே போல பிதாவாகிய தேவன் தன் ஒரே பிறந்த குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்தார், உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக. இன்னைக்கு நாம் எல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இல்ல, நாம் பிரஜாதியார்கள். நாம் இன்றைக்கு ஆண்டவரை நேசித்து ஆண்டவர் நமக்காக மரித்ததினாலே நாம் இன்றைக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கும் ஆபிரகாமுடைய சுதந்திரத்திற்கும் நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பாக்கியம் எனக்கு அன்பானது, எத்தனை ஸ்லாக்கியம் பாருங்கள். பிளந்து எடுத்த கட்டையை ஈசாக்கினை வைத்து தன் கையிலே நெருப்பையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். எனக்கு அன்பானது பிள்ளைகளே, ஆபிரகாமும் ஈசாக்கும் ஒன்றாக பலி செலுத்துவதற்காக போனார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் என்ன செய்தான்? அதிகாலையில் எழும்பினான். இரண்டாவது என்ன செய்தான்? கழுதையில் சேணம் கட்டினான்.
மூன்றாவது 2 வேலைக்காரர்களை கொண்டு போனார். 4வது தன் குமாரன் ஈசாக்கு என்று தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஒரே குமாரன் ஈசாக்கை கொண்டு போனார். 5வது கட்டைகளை பிளந்து கொண்டு போனார். 6வது தேவன் குறித்த இடத்துக்கு போனார். இப்ப தேவன் குறித்த இடத்திற்கு ஆபிரகாமும் ஈசாக்கும் மாத்திரம் போகிறார்கள். வேலைக்காரர் 2 பேரும் அங்க போகவில்லை. ஏனென்றால் இந்த தகன பலி செலுத்துவது ஈசாக்கு தான். இந்த 2 வேலைக்காரர்களுக்கு இடம் இல்லை. அதனால ஈசாக்கை மாத்திரம் அழைத்துக் கொண்டு நாங்கள் சென்று திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறான். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க, திரும்பி வருவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் எவ்வளவு ஆச்சரியமான மனிதன் என்பதை பாருங்க. இப்பொழுது ஆதியாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனம். நான் சீக்கிரமாக 2-3 காரியங்களை சொல்லி வேகமாக முடிக்க போகிறேன். ஆதியாகமம் 22:9 வாசிப்போம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி குமாரனாக ஈசாக்கை கட்டி. ரொம்ப ஆச்சரியம், ஈசாக்கை கட்டுகிறான். ஒருவேளை ஓடிடுவான்னு நினைச்சாரோ? தன் பிள்ளை வாலிபனா இருக்கிறான், நான் ரொம்ப வயசாயிருச்சு, அதனால என் பிள்ளை ஓடிடுவான், பயந்து ஓடிடுவான் என்று ஆண்டவர் ஆபிரகாம் நினைச்சானா என்றால் அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஏன்னா ஈசாக்கினுடைய பலி இயேசு கிறிஸ்துவுக்கு பலியா இருக்கிறது ஒப்பிடப்பட்டிருக்கு என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தாமாகவே தன்னை என்ன செய்ய ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவை விட்டு இறங்கி வாங்கன்னு சொன்ன போது கூட என்ன செய்யல, இறங்கி வரல. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். அந்த யூதருடைய கையிலும் ரோமருடைய கையிலும் அவர் தாமாக ஒப்பு கொடுத்தார். இப்ப ஈசாக்கும் தன் தகப்பனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கணும். ஈசாக்கு அந்த பலிபீடத்துல அந்த கட்டைகள் அடுக்கப்பட்டிருக்கிற அந்த பலிபீடத்தின் மேல ஈசாக்கு படுத்திருக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனை கட்டினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு ஏன் கட்டப்பட்டான் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையில ஆணிகளால கைகளும் கால்களும் கடாவப்பட்டு அவர் கட்டப்பட்டவராக தான் சிலுவையில மரிக்க வேண்டும். எனக்கு அன்பான ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? சுவிசேஷம் 4 சுவிசேஷத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறைந்தார்கள், சிலுவையிலே ஆணிகளால் அறைந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. அல்லது சிலுவையில் அவரை கட்டி அவரை தொங்கவிட்டார்கள் என்று சொல்லப்படவே இல்லை. 4 சுவிசேஷங்கள் இல்லை. ஆனால் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே இருக்கிறது. 4 சுவிசேஷங்கள் இல்லை, அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே இருக்கு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தார்கள் என்று வேதம் பதிவு செய்கிறது. ஆனால் சுவிசேஷத்தில் எங்குமே அவரை ஆணி அடித்து அவரை கொலை செய்தார்கள் என்று சொல்லப்படவே இல்லை. ஆவியானவர் அதை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் 2:23 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையிலே ஆணி அடித்து அவரை கொலை செய்தார். அவர் கட்டப்பட்டிருந்தார். அவரால் எங்கேயும் ஓட முடியாது என்பதற்காக அல்ல, அவர் தாமாகவே சிலுவையில ஒப்பு கொடுத்தார். அன்பானவர்களே, அவரை சிலுவையில அறைய வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். அதுதான் அங்கே ஆபிரகாம் தன் மகனுக்கு காண்பிக்கிறார். அவனை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் கடத்தினார். அவர் ஓடிவிடுவார் என்பதற்காக அல்ல, இவ்விதமாக இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும் என்பதற்காக. அது நமக்கு வருகிற பாடம் தெரியுமா? என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதம் சொல்லுகிறது இதற்கு முன்பதாக நாம் அநேக காரியங்களுக்கு நாம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நாம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இதற்கு முன்பாக வசனத்தை போடுங்க. நாம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஈசாக்கு எப்படி கட்டப்பட்டானோ, இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில கட்டப்பட்டாரோ, நம்முடைய சித்தம் இல்லை, தேவ சித்தத்துக்கு நாம் முழுவதுமாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய சித்தம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்பதை காண்பிக்கிறதுக்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டிருந்தார். ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாம் கட்டப்பட்டு, என் சித்தம் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தம் தான் ஆண்டவரே, நான் உமக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன், நீர் எனக்கு என்னெல்லாம் செய்ய நினைக்கிறீரோ அதெல்லாம் வாழ்க்கையில செய்யும் என்று நம்மை ஒப்பு கொடுப்பது, நம்மை அர்ப்பணிப்பதுதான்
ஈசாக்கு கட்டப்பட்டதற்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக இந்த உலக பிரகாரமான காரியங்களை கட்டப்பட்டிருக்கிறார்கள், பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நாம் அதற்கு கட்டமைக்கப்பட்டு கிறிஸ்துவினுடைய அவருடைய சித்தத்திற்கு நாம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். இப்பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியாக ஈசாக்கு கட்டப்பட்டவனாக அந்த கட்டைகளுக்கு மேல, பிளந்த கட்டைகளுக்கு மேல அந்த ஈசாக்கை எனக்கு அன்பான பலி செலுத்துவதற்காக ஒப்பு கொடுத்தாரு. இப்போ வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் ஈசாக்கை என்ன பலி கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஈசாக்கு பலி கொடுக்கலையே. ஈசாக்குக்கு பதிலாக அங்க ஒரு ஆடு ஆண்டவர் காண்பித்தார். அந்த ஆட்டை தான் பலி சேர்த்தார். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனிக்க வேண்டும், எப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு கையை ஓங்கிட்டானோ அப்பவே பரலோகம் தீர்மானித்து விட்டது, ஈசாக்கு ஆபிரகாம் தன் ஒரே பரண குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தி அவன் எண்ணத்துல அவன் பலி கொடுத்துட்டாங்க. வேற எந்த நோக்கமும் இல்ல ஆபிரகாமுக்கு. எண்ணத்துல அவன் பலி கொடுத்து விட்டான். அவன் தன் கையை ஓங்கி தன் மகன் மேல் பட்டயத்தை போடும் போதுதான் அங்க ஒரு சத்தம் வந்தது, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டல் என்ன செய்யாத, கையை போடாத. அவனுக்கு பதிலாக ஒரு ஆடு ஆயத்தமாய் அவன் பலி செலுத்துவதற்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான். திரும்ப என் பிள்ளை ஆண்டவர் கொடுப்பார் என்று விசுவாசித்தான். அவன் பலி செலுத்தித்தாங்க போனாங்க. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இப்ப ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து பலியானதுனாலதான் மனவாட்டியாகிய சபை உருவானது. இயேசு கிறிஸ்துவனுடைய பலியினாலதான் சபை உருவானது. இப்போ ஆச்சரியம் என்னன்னா, இந்த காரியம் நடந்த பின்பு, எந்த காரியம், ஆபிரகாம் தன் ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்துறதுக்கு பிற்பாடு என்ன நடந்துச்சு தெரியுமா? அதே அதிகாரம் ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல இந்த ஈசாக்குக்கு மனவாட்டி பிறந்து விட்டாள் என்ற செய்தி வருகிறது. ஆச்சரியமா இல்லையா? ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமிடம் பார்த்து சொன்னாரு, உன் ஏகசுதன் உன் நேசகுமாரனை பலி செலுத்த கொண்டு போ, தகனபலியா கொண்டு போன்னு சொன்னாரு. அதே அதிகாரத்திலே கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியம் நடந்த பின், எந்த காரியம், ஆபிரகாமும் ஈசாக்கும் அங்கே பலி செலுத்துவதற்கு போய் அந்த பலியை முடித்து அவர்கள் திரும்பி வரும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த காரியம் நடந்த பின்பு ஆதியாகமம் 22:20 வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, ஒரு செய்தி வருகிறது ஆபிரகாமுக்கு, ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து மில்காலும் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். எந்த பிள்ளை பெற்றால்? இந்த ஈசாக்குக்கு திருமணம் செய்ய போகிற அந்த பெண் யாரு? ரெபெக்காள். அது யாரு? அந்த பிள்ளை பேர்லாம் சொல்லப்பட்டது பாருங்க. அவர்கள் யார் என்றால் முதற் பேரான ஊத்ஸ், அவன் தம்பியாகி இப்பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவே. நீங்க பாத்துக்கங்க, இந்த பிள்ளைகள் பேரெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு வைங்க, எதிர்காலத்துல வாசியமா. கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், மெத்துவேல் என்பவர்கள் பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான் என்று அறிவித்தார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, எப்பொழுது ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு ஆபிரகாம் துணிந்தானோ, ஆபிரகாம் கொண்டு போனானோ, உடனே பரலோகத்தில் ஒரு செய்தி வருகிறது, அவனுக்கு ஒரு அறிவிப்பு வருகிறது, ரெபெக்காள் பிறந்திருக்கிறார். ஈசாக்குக்கு ஒரு பெண் பிறந்து விட்டார். ஈசாக்கு திருமணம் செய்வதற்கு ரெபெக்காள் தோன்றிவிட்டார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒப்பு கொடுத்தாரோ, அந்த சிலுவை மரத்துல தொங்கி தன் ஜீவனை விட்டாரோ, அப்பொழுதே திருச்சபை உருவானது. சபை மனவாட்டி உருவானது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவைதான் மனவாட்டியை உருவாக்கிட்டு இன்றைக்கு நாம் மனவாட்டியாய் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம். எத்தனை ஆச்சரியம் பிரியமானவர்களே. ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள்.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக அவருடைய மரணத்திற்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் ஆமென். இருக்கிறீர்கள். நாம் இப்பொழுது பிறந்திருக்கிறோமே, எதனால பிறந்திருக்கோம் தெரியுமா? கிறிஸ்து நமக்கு அவர் மரித்ததினாலே அவருடைய மரணத்திற்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். நாம் ஒரு புது சிறுசியாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன். நாம் கிறிஸ்தவன் என்று முதலாவதாக எங்கே அறிவிக்கப்பட்டு தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பிற்பாடு ஒரு சபையை ஆண்டவர் கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்த வசனத்தை இருக்கிறது என்று நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 11:26 பாருங்கள். அவர்கள் ஒரு வருஷ காலமா சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் என்ற கிறிஸ்துவை தரித்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவின் மரணத்திலே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய மனவாட்டியாகிய சபையை அவர் தெரிந்து கொண்டது கல்வாரி சிலுவையில. அதைத்தான் வேதத்திலே ஆபிரகாமுடைய நாள்ல நடந்தது. ஆபிரகாம் தன் ஒரே பேரான குமாரனை பலி செலுத்தி அவன் ஒப்பு கொடுக்கும் போது அதுக்கு பிற்பாடு அவனுக்கு வந்த அறிவிப்பு என்ன தெரியுமா? உடனே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஈசாக்குக்கு மனவாட்டி ஆயத்தமாக இருக்கிறார், பிறந்து விட்டார். என்ன நற்செய்தி பிரியமானவர்களே! இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரட்சணிய நாளை ஆபிரகாம் கண்டான், களி கூர்ந்தான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சித்தத்தை இந்த காலையில் நிறைவேற்றும்படியாக கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவராய்